இந்த ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய செலவை கொஞ்சம் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டு இந்த நட்சத்திர காலங்களிலே உங்களுடைய காரியங்களை செய்து முயற்சியோடு செய்து வாருங்கள். அனைவருக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கங்கள். நம்ம நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இங்கே நம்ம பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய செலவை கொஞ்சம் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப புண்ணியமாக இருக்கும். உங்களுடைய சந்ததிகள் நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல காரியங்களும் உங்கள் குடும்பங்களிலே நிகழும். தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 29ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026. இன்றைய சூரிய உதயம் 7:08, சூரிய அஸ்தமனம் 7:36 இன்று திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆனி. இன்றைய திதி பௌர்ணமி நமக்கு 60 நாளிகைக்கு இருக்கு. மறுநாள் காலை 7:56 தான் பௌர்ணமி முடியும். இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 30ஆம் தேதி அதிகாலை 6:34 முடிவடைந்து பூராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:08 8:09 வரை, அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:17 2:49 வரை, மாலை வேளையில் 4:21 5:23 வரை, ராகு கால நேரம் காலை 8:40 10:12 வரை, யமகண்ட நேரம் காலை 11:44 மதியம் 1:17 வரை, கூலிகன் மதியம் 2:49 4:21 வரை. சந்திராஸ்தம ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று அதிகாலை 3:39 சந்திராஸ்தமம் முடிவடைந்து, அதே வேளையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை. மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு இன்பம், கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு ஆக்கம், மகர ராசிக்கு ஊக்கம், கும்பராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு தனம். சுப ஓரைகள் பார்ப்போம். சந்திர ஓரை காலை 7:08 8:09 வரை, குரு ஓரை காலை 9:11 10:12 வரை, சுக்கிர ஓரை மதியம் 12:15 1:17 வரை, புதன் ஓரை மதியம் 1:17 2:18 வரை, சந்திர ஓரை மதியம் 2:18 3:20 வரை, குரு ஓரை மாலை 4:21 5:23 வரை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களிலே நீங்கள் சில காரியங்கள் முயற்சி செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். தொடர்ந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதாவது சுவாதி 2ஆம் நட்சத்திரமாகவும், அனுஷம் 4ஆம் நட்சத்திரமாகவும், 6ஆம் நட்சத்திரமாக மூலமும், உத்திராடம் 8ஆகவும், திருவோணம் 9ஆவது நட்சத்திரமாகவும் வரும். அடுத்தபடி நம்ம சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் நட்சத்திரமாக விஷாகம், 4ஆம் நட்சத்திரமாக கேட்டை, பூராடம் 6ஆம் நட்சத்திரமாகவும், 8ஆம் நட்சத்திரமாக திருவோணமும், 9ஆம் நட்சத்திரமாக அவிட்டமும் வருகிறது. இந்த நட்சத்திரங்களிலே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய நிறைவேறாத காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியை கிட்டும். விஷாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் மிக அனுகூலமான நட்சத்திரங்களாக இவர்களுக்கு அமையும். அனுஷம் 2ஆம் நட்சத்திரம், 4ஆம் நட்சத்திரம் மூலம், 6ஆம் நட்சத்திரம் உத்திராடம், அவிட்டம் 8ஆம் நட்சத்திரம், 9ஆம் நட்சத்திரம் சதயம். அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். அனுஷ நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நாட்களிலே நீங்கள் எடுக்கும் முயற்சி மிகவும் சிறப்பாக அமையும். அதாவது அனுஷத்துக்கு கேட்டை 2ஆம் நட்சத்திரம், பூராடம் 4ஆம் நட்சத்திரம், திருவோணம் 6ஆம் நட்சத்திரம், சதயம் 8ஆம் நட்சத்திரம், புரட்டாதி 9ஆம் நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இவர்களுக்கு நல்ல அனுகூலம் தருகின்ற நாட்களை இவர்களுக்கு கொடுக்கும். இந்த நட்சத்திர காலங்களை நீங்கள் கவனித்து உங்கள் காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியே கிட்டும்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம் இரண்டாம் நட்சத்திரமாகவும், உத்திராடம் 4ஆம் நட்சத்திரமாகவும், அவிட்டம் 6ஆம் நட்சத்திரமாகவும், புரட்டாதி 8ஆம் நட்சத்திரமாகவும், உத்திரட்டாதி 9ஆம் நட்சத்திரமாகவும் வருகிறது. இந்த நட்சத்திர காலங்களிலே உங்களுடைய காரியங்களை செய்து முயற்சியோடு செய்து வாருங்கள். நிச்சயமாக இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையே தரும். அவரவருடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ற அதிர்ஷ்டமான நட்சத்திரங்களை நாம் இங்கே குறிப்பிட்டு வருகிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, அடுத்த பதிவில் வரும். நன்றி, வணக்கம்.